வாங்க கடைகளில், ரோட்டு கடைகளில், டீ கடையில் கிடைக்கக்கூடிய பன்னையும், பால் பன், பட்டர் பன்னு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 400 கிராம் மாவு எடுத்துக்கோங்க. ஏறத்தாழ 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திங்கன்னா 400 கிராம் மாவு வந்துடும். 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஈஸ்ட்டில் அரை டம்ளர் பால் ஊற்றி 2 ஸ்பூன் ஜீனி போட்டு ஈஸ்ட்டை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சிடலாம். ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துடும். மாவு கூட தனியாக ஒரு 2 ஸ்பூன் ஜீனி போட்டுக்கலாம். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து அதையும் சேர்த்து இது கூட பிசைஞ்சிக்கலாம். வெண்ணெய் இந்த மாதிரி பிசைகிற மாதிரி வச்சுக்கணும். கெட்டியாக இருந்தால் பிசைய முடியாது. அதனால் வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆன வெண்ணெயை இந்த மாவு கூட போட்டு அப்படியே லேசாக போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஈஸ்ட் கலந்துருக்க அந்த பாலையும் இது கூட ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். அப்படியே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. மாவு இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் பிணைஞ்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு பிணைஞ்ச மாவை நம்ம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஈரத்துணி போட்டோ இல்லைன்னா டைட்டான கண்டெய்னர்லேயோ போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஏர் வெளியில் போகாத அளவுக்கு டைட்டாக மூடி வச்சிட்டோன்னா இந்த மாவு நல்லா ஊறி அப்படியே பஃப்னு வந்துடும். இப்போ நம்ம ஏர் டைட் மூடி போட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மாவை எடுத்து பார்க்குறோம். மாவு நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. மாவு இன்னொரு மடங்கு இருக்கிற மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு பெருசாக வந்துடுச்சு. இப்போ அந்த மாவை அப்படியே லேசாக போட்டு பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு உருண்டை உருட்டி வைக்கிற மாதிரி சின்ன சின்னதாக ஒரே மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். அந்த உருண்டையை கையால் அமுத்தி மேலே எள்ளு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சு நம்ம தயார் பண்ணியிருக்கிற உருண்டையை ஒவ்வொன்றா அதுக்குள்ளே போட்டுக்கலாம். கீழே நல்லா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் அடியில் கோல்டன் கலர் வந்துருச்சான்னு. இப்போது அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம 1 பை 1 திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே ஓரளவு கீழே வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. இந்த மாதிரி ஈஸியாக வீட்டிலையே நம்ம செஞ்சுக்கலாம் பன்னு. ஒரு தட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க. அந்த டிஷ்யூ மேலே இந்த பன்னெல்லாம் எடுத்து வச்சுருங்க.
இதே மாதிரியே இன்னொரு செட்டு பன்னையும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். பூரி வடை சுடுற மாதிரி இதுவும் ஒரு ஈஸியான ரெசிபி தான். பிகினர்ஸ் கூட நல்லா ஈஸியாக இந்த பன்னு செஞ்சிடலாம். ஈஸ்ட்டும் மைதா மாவும் இருந்ததுன்னா நம்ம நினச்ச நேரம் இந்த பன்னை ஈஸியாக இப்படி வீட்டில் செஞ்சுக்கலாம். நம்ம மேலே எண்ணெயில் தெரியும், அடியில் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம மாதிரி தான் திருப்பி போட்டுக்கலாம். மேலேயும் நல்லா வெந்துடும். எண்ணெய் குடிக்காமல் இந்த பன்னு ரெடி ஆயிடும். இந்த மாதிரி வீட்டிலையே நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கீழே எப்படி நல்லா செவந்து வருதோ அதே மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்மளே செவந்து வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்துட வேண்டியதான். இப்போ பிச்சு பார்க்கலாம். இப்போ உள்ளே பிச்சு பார்க்கலாம். பன்னு பாருங்கள், தொட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கத்தியால் கட் பண்ணிவிட்டு வெண்ணெய் எடுத்து வச்சு அது கூட ஜீனியையும் மிக்ஸ் பண்ணி வச்சு இதில் கொஞ்சம் பட்டரும் சுகரும் ஆட் பண்ணி அடிச்சுட்டு அதை சென்டர் பண்ணி இப்படி சாப்பிட்டா நமக்கு இந்த மாதிரி வீட்டிலையே சூப்பரான பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. பட்டரை அப்ளை பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா அது பட்டர் பன் சுவையான பட்டர் பன் ஆகிடும். வாவ், சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமையான பட்டர் பன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பிச்சு பாருங்க, பன்னு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் இருந்தது பன்னு. இந்த பன்னு மேலே நம்ம பாகு ஊற்றி பால் பன்னாவும் சாப்பிட்டுக்கலாம், பட்டர் பன்னு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டீயில் நினச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி இந்த பன்னை நம்மளே ரெடி பண்ணி வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.